ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் கீமா. எக் கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 7 துண்டு பட்டை, 7 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு. இதெல்லாம் இப்போது தனித்தனியாக நம்ம வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டையை சேர்த்துக்கலாம். பட்டை பாதி அளவு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொடி மொத்தத்தையும் நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் தேவை. ஆனால் இந்த பொடியை அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் மட்டன்களாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வறுப்பட்டுடுச்சு. இப்போது அரை கப் சோம்பு, இதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. சோம்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் கூட சேர்த்து நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். இப்போ சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது எக் கீமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் பேனில் ஊற்றிக்கலாம். அரைச்ச பவுட்ரை அரை ஸ்பூன் மட்டும் இதுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் வாசனைக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள். நான் கலருக்காக காஷ்மீரி தூள்லாம் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து சுண்டணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா பொரியல் மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி 3 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால் இந்த 2 முட்டையே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா முட்டையோட அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். முட்டை கீமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான எக் கீமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.